ஒன்றிய அரசின் அனைத்து தடைகளையும் மீறி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகார குவிப்பால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை உரையாற்றினார். அப்போது திராவிட இயக்கத்தின் முற்போக்கான திட்டங்களால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். 1971 ராஜமன்னார் குழு அறிக்கையின் அடிப்படையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கலைஞர் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டினார். மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுடன் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கூட்டாட்சிக்கு எதிரான நிகழ்வுகளை ஆய்வு செய்து உரிய பரிந்துரைகளை அளிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1983 அமைக்கப்பட்ட சர்க்காரியா ஆணையம் அளவுக்கதிகமான அதிகார குவிப்பால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்படுவதாக தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆனால் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்கும் வகையிலான சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான பரிந்துரையை சர்க்காரியா ஆணையம் வழங்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீதியரசர் சர்க்காரியா குழு 1988 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில் ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவாக என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது. இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவு என்னவெனில், நோயற்ற தன்மையும் திறமையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது. உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கு. சர்க்கார் ஆணையம் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த ஆணையம் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உரிய பரிந்துரைகளை செய்யல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும். பாஜக அல்லாத மாநில அரசுகளுக்கு தொடர் தொல்லைகளை ஒன்றிய அரசு அளித்து வருவதாகவும் அத்தனை தடைகளையும் மீறி தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறப்பான நிதி மேலாண்மையால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள், நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது. நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது. மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது. இதையெல்லாம் மீறி கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது. நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு 2024-25 ஆண்டில் 11.19 விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் குரியன் ஜோசப், ஜஸ்டிஸ் செலமேஸ்வர், டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி A.P. ஷா, கேரள முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக், உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே ஆகியோருடன் தமிழ்நாடு அரசு அமைத்த குழு உறுப்பினர்கள் அசோக் வர்தன் ஷெட்டி, பேராசிரியர் மு. நாகநாதன் உள்ளிட்டோரும் பங்கேற்று உரையாற்றினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.